ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் சொட்டு நீர் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தளவுக்கு வேலை முடிச்சிருக்காங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா பைப் எல்லாம் விட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பைப்பை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்றது தான் வேலை. ஸோ வாங்க நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஓகே, மோஸ்ட்லி வந்து 2-3 விஷயம் இருக்குது சொட்டு நீர் போடுறதில்ல. என்ன அப்படின்னா, அதாவது ஒன்றும் தண்ணி பற்றாக்குறை, இன்னொன்று நமக்கு வந்து அதாவது நான் வந்து என்னால் தண்ணி கட்ட முடியாது. 2 ரீசன். ஸோ அதனால் இதை வந்து வயல் வந்து 4 பிரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிட்டா இதெல்லாம் வந்து திருப்பி வந்து உழவு ஓட்டணும். காடு பூராமே இப்போ ஓட்டியாகணும். இது பூராமே ஓட்டியாகணும். ஓட்டி வச்சுட்டு அங்கே வந்து தீவன காட்டுக்கு வந்து தீவனம் வைக்கணும். பாருங்க, பைப்லாம் போட்டாங்க, கேட் வால் வச்சுட்டாங்க. அந்த கடைசியில் ஒரு கேட் வால் இருக்குது தென்னை மரத்துக்கு. பாருங்க, மொத்தம் 4 கேட் வால். ஸோ இதில் வந்து பாதியாகவும் இதில் வந்து இப்படி பாதியாகவும் அதே மாதிரி அங்கேயும் 4 கேட் வால். ஸோ நம்ம அப்பப்போ இதை என்னால் திருவவே முடியல. இது வந்து அடைக்கிறது, ஓகேங்களா? இதை அடைச்சிட்டோம்னா இந்தாண்டு வந்து தண்ணி போகும் அந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ வந்து சாப்பாடி வச்சிடும் அத்தாடி. ஓகே, அதே போல் இந்த கடைசி வரைக்கும் இருக்குது. சும்மாவே நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாங்குது நமக்கு. எங்கிட்ட இருந்து தண்ணி கட்ட நடந்தால் பழகிடும். ஸோ கடைசி வரைக்கும் ட்ரிப் எடுத்து விட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் குச்சி வச்சிடலாம். நம்ம இப்போ வெளியே குச்சி தான் வைப்போம். அப்போலாம் பாருங்கள், சின்ன சின்ன குச்சாக பார்த்தீங்களா, எல்லாம் பொறுக்குவேன். அதெல்லாம் வந்து அடுப்பறிக்கிறதுக்கு என்னையை வந்து பொறுக்க சொல்லுவாங்க. ரொம்ப என்னையே அறியாமல் நான் நிறைய நாள் வந்து மட்டெல்லாம் இருந்திருக்குங்க. அது அடுப்பறிக்க ஓகே தான், பட் மட்டை கிடக்கும், விறகு கிடக்கும். அதனால நம்மளை வந்து பொறிக்க வைப்பாங்க. ஸோ நல்லா இதெல்லாம் வந்து உழவு ஓட்டணும் திருப்பியும். அதுக்குள்ளே அந்த மரமெல்லாம் போட்டு எப்போதாச்சு அவ்வளோதான். இந்த பக்கத்தில் ஆற்றுவதி தண்ணி போகும். அதாவது தண்ணி வந்துச்சுன்னா போகும். ஸோ இந்த கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் குச்சி. அந்த கடைசி வரைக்கும் வச்சுக்கலாம் குச்சி. செம்மல்ல. ஆனால் இதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டி உங்கள்கிட்ட ஒரு நாள் வந்து காட்டுறேன். மேபி வந்து நாளைக்கு ஃபினிஷ் ஆகிடும். இன்றைக்கி இந்த மண்ணெல்லாம் அணைச்சி விட்டாங்க இல்லையா, அந்த பக்கம் அணைச்சி விட்டாங்கன்னா ஃபினிஷ்டு. அப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து உழவு ஓட்டிடுவாங்க. பாருங்கள், ஃபுல்லி பிளேசஸ் வரைக்கும். ஸோ நம்ம வந்து போகலாம். தென்னை மரம்லாம் இதெல்லாம் காய்க்க ரொம்ப வருஷம் ஆகிடுங்க. இந்த மரம்லாம் நட்டு வச்சு மரம்லாம் காய்க்க ரொம்ப வருஷம் ஆகிடும். இன்னொரு அந்த பக்கம்லாம் வந்து தென்னை ஒரு 4 தென்னை வைக்கணும். அதை வைக்கும்போது நான் காட்டுறேன். இப்போ வந்து வச்சுட்டு மீறி வைக்கிறதுக்கு செலவு எல்லாமே. இப்போ இந்த காட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்கம் செலவு பண்ணியிருக்கு. ஆனால் இன்னும் முடியல. 1.5 லட்சம் கணக்கு போட்டிருக்கணும், ஆனால் இன்னும் முடியல. அந்த போயிடலாம். இந்த ஃபோன் வச்சுருக்கிறது வந்து எங்கள் சின்ன மாமியார் வீடு. அங்கே சோளம் வச்சுருக்காங்க. தினமும் காட்டில் தண்ணி ஊட்டி விட்டு தண்ணி விடுதா என்னன்னு பார்த்து வரங்காட்டியுமே நமக்கு எனக்கு நாக்கு தள்ளிட மாதிரியே தேவிடா. ஓகே, ஓகே. எனக்கு தீவன கட்டலாம் தான் உழவு ஓட்டணும். உழவு ஓட்டிட்டு தீவன குச்சி நடணும். நாடு மாடுக்கலாம் 2 ஆடு வித்துட்டேன்னு சொல்லலாம். நாடு மாடுக்கலாம் அப்பாடா தீனி வேணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மூச்சு வாங்குது. இந்த வீடியோ இதோட முடித்து கொள்கிறேன். ஸோ இதெல்லாம் உணவு ஊட்டிடுவாங்க. இன்றைக்கி சாயந்தரம் உணவு ஊட்டிடுவாங்க. என்ன வேணாலும் பளிச்சு நெய்கிறது எல்லாமே. இப்போ தண்ணி அந்தளவுக்கு இல்லை, உணவு ஓட்ட முடியும். ஓட்டலாம் காஞ்சி போச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்ததுக்கு மூச்சு வாங்குது. இது பூராமே ஃபுல்லாக இப்போ பூரா உழவு ஓட்டிட்டு இது வரைக்கும் உழவு ஓட்டிட்டா நமக்கு வேலை முடிஞ்சு. இந்த மண் வந்து அந்த குழிக்குள்ளே தள்ளி விட்ருவாங்க. வந்து இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிடும். முடிச்சுட்டா உழவு ஓட்டிட்டோம்னா நாளைக்கு எங்களுக்கு ஒரு 6-4 வேலை இருக்கும். அவங்க அதை முடிச்சு விட்டாங்கன்னா வேலை வந்து ஃபினிஷ்ட் அண்ட் டன். ஓகேவா? அண்டு ஐயோப்பா கால் வலிக்குது. ஸோ இங்கெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஓகே, அடுத்த அமைதியாக ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.